Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் 2 லட்சத்துக்கும் மேலாக இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கை 313 அவர்களுக்கு காலமுறை ஊதியம், அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையில் அவர்கள் என்றைக்குமே திமுக அரசு சொன்னதை செய்வதே இல்லை. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் தேர்தல் வாக்குறுதி 313 சொன்னதை அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கி தலைமைச் செயலாளர் வேறு அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்களுக்கு போராட்டம் நடத்தி அதன் பிறகு இன்றைக்கி அவர்களை சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இதே போன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஓடோடி போய் முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் அவர்கள் ஓடோடி போய் நியாயம் கேட்ட அவர்கள் அன்றைக்கு அவர்கள் சொன்னது எல்லோருக்கும் பணம் கொடுக்க வேண்டும், ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சி முடியக்கூடிய தருவாயில், அந்திம வேளையில் இன்றைக்கு இவர்களை கைது செய்து இவர்களை துன்பப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் எங்களது கேள்வியாக இருக்கிறது. ஆக தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதில் கவனம் செலுத்தி இவர்களுக்கு 313 சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நமது தமிழ்நாடு குலாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த 40 பேர்கள் இன்றைக்கு தம்பி அமல்ராஜ் உள்ளிட்ட 40 பேர்கள் இன்றைக்கி மாநிலம் முழுவதும் இருந்து வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சற்று முன்பாகத்தான் நமது அண்ணன் இபிஎஸ் அவர்களை சந்தித்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சிக்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் என்டிஏ ஆட்சி மலரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எனக்கு இந்த ஊடகங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் பாலிமர் டிவி பார்த்தா ரொம்ப வருத்தமாக, வேதனையாக இருக்குது. பாலிமர், நீங்கள் எந்த டிவி? பாலிமர் டிவியா? ஏன் இப்படி பொய்யான தகவலை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மதிப்புக்குரிய அண்ணாமலைஜி அவர்கள் எல்லா நிர்வாகிகளுக்கும் நாங்கள் எல்லா தொகுதிக்கும் 6 பேர் தொகுதியில் போய் என்னென்ன பிரச்சனை இருக்குது ஆய்வு செய்யணும்னு கேட்டிருக்கிறோம். ஆனால் பாலிமர் டிவியில் என்ன டிசிஷன் தெரில எனக்கு. விலகுவதாக தகவல், அதிருப்தியின் தகவல், ஏன் இப்படி போடுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களே அவங்களுடைய தந்தையார் உடல்நலக்குறைவு, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட பேட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் தவிர்த்துட்டு பாலிமர் நியூஸில் என்ன அவங்களுக்கு இளவு வந்திருக்குன்னு தெரில எனக்கு. திமுக இன்னைக்கு விஜய் மட்டுமா பார்த்து பயப்படுறாங்க? அதுக்கு முன்னால் எல்லாரையும் பார்த்து இன்றைக்கி பயத்தில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் மட்டும்தான் இன்றைக்கி எல்லோரும் மிஞ்சுவாங்கன்னு தெரியணும். இன்றைக்கி திமுக அரசு ஓய்வூதிய பென்ஷன், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் மீடியாவில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம சத்துணவு ஊழியர்கள் இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. தேர்தல் அறிக்கை 313. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பார்த்திங்கன்னா அவங்க எப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க? அடுத்த ஜூன் மாதம் அவங்க ஆட்சியில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ கொடுக்காதவர்கள் எதையோ காட்டின மாதிரி இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. நீங்களே நினச்சி பாருங்கள். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க பழைய ஓய்வு திட்டத்தை. ஆனால் இன்றைக்கி வர தந்திருக்காங்களா? தரல. கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? கொடுத்துருக்கணும். ஆனால் அடுத்த மாதம் தரேன்னு சொன்னால் அதையும் கேட்டுட்டு போயிருக்காங்க அதிகாரிகள். டாக்டர் ஜியோ எப்படி ஏமாத்தினாங்கன்னு எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு தெரியல.
அதனால் இன்றைக்கி இந்த ஆட்சி மோசமான ஆட்சி. இன்றைக்கி மத்திய நிதியமைச்சர் போட்டிருக்கிற பட்ஜெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வந்தே பாரத் ரயில் ஏற்கனவே 11 ரயில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை பெங்களூர் ஹைதராபாத் புல்லட் ட்ரெயின் ஜப்பானில் ஓடுற மாதிரி ட்ரெயின் வரப்போகுது. இன்றைக்கி தென்னை விவசாயிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக தென் மாநிலங்களில் தான் இன்றைக்கி தென்னை விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கி கொடுத்து அது காரணம் என்னென்னா மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் கோயம்புத்தூருக்கு 2 முறை வந்து அங்குள்ள தென்னை விவசாயிகளெல்லாம் பார்த்து பேசி அதனுடைய அடிப்படையில் நமது தமிழக பாரதிய ஜனதா கோரிக்கையை ஏற்று இன்றைக்கி தென்னை விவசாயிகளுக்கும் முந்திரி விவசாயிகளுக்கும் இன்றைக்கி அதிகமான திட்டங்களை இன்றைக்கி மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1042 கிலோமீட்டர் ரயில். இன்றைக்கி எல்லோரும் பேருந்தில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது அதிகமாக விரும்புகிறாங்க. 1042 கிலோமீட்டருக்கு 7300 கோடி ரூபாய் இன்றைக்கி தமிழகத்திற்கு ஒதுக்கி இருக்குது நமது மத்திய ரயில்வே துறை அமைச்சர். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுவுமே செய்யலை அப்படிங்கிறாங்க. மாவட்டந்தோறும் மகளிருக்கு பெண்கள் நமது கவர்னருங்க இருக்கிறாங்க. அவங்க தெலுங்கானாவில் இருக்கும்போது குடிப்பதற்காக கிருஷ்ணா தண்ணீரை கொண்டு வரணும்னு தெலுங்கானா கவர்னராக இருக்கும்போதே சொன்னாங்க. ஆனால் மாவட்டந்தோறும் மகளிருக்காக ஒரு இடம் ஏற்படுத்தப்பட்டு மகளிருக்காக உயர்த்த வேண்டும் என்பதற்காக மாவட்டந்தோறும் மகளிருக்காக மையங்கள். இன்றைக்கி ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் பார்த்திங்கன்னா நமது திருநெல்வேலி மாவட்டம் அங்கே ஒரு கலாச்சார மையம் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கனிம வளங்களை கண்டறிந்து அதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்படும். ஏன்னா இன்றைக்கி நெல்லை மாவட்டத்திலேருந்து அவ்வளவு கனிம வளங்களும் செங்கோட்டை வழியாக இன்றைக்கி கேரளாவுக்கு போயிடுது. அவ்வளவு மணல் க்ரஷர் எல்லாமே. ஆனால் கேரளாவிலேருந்து என்ன தெரியுமா கொண்டு வராங்க? அங்கே உள்ள பயன்படுத்திய மருந்து பொருட்கள் இருக்குல்ல, நம்ம வேல்முருகன் அவங்களுடைய பினராயி விஜயன் அங்கேருந்து பழைய மருந்து கழிவுப் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்று தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. இங்கேருந்து ஏற்றப்படுவது கனிம வளங்கள், மணல் க்ரஷர் எல்லாமே. அங்கேருந்து கொடுத்து விடக்கூடியது என்ன தெரியுமா? அதை கொடுத்து விடுறாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய ஆட்சி நடக்குது. இன்றைக்கி காலையில் 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கையில் கஞ்சா வச்சுருந்தான். இன்னைக்கு காலையில் செய்தி. இன்னைக்கு காலையில் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அருவாளால் வெட்டி சாக்கு முட்டையில் கட்டி அனுப்பி விட்டுறாங்க. வட இந்திய தொழிலாளருக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்றைக்கி போயிட்டுருக்கு. இப்போ நானுமே அவருக்கு எதிரி கிடையாது, நானுமே அவருக்கு நண்பர் தான். அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்கிறேன். அவருடைய நிர்வாகம் சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. காவல்துறையை கையில் வச்சுக்கூடிய முதலமைச்சர் சரிவர செய்ய முடியவில்லை. அப்படி தான் சொல்கிறோமே தவிர அவருக்கு யாரும் எதிரி இல்லை இல்லையா? அவருடைய ஆட்சிக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லோருமே எதிரி. பட்ஜெட்டு நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கி ரயில்வே துறைக்கு மட்டும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபாய், ஆயுர்வேத மருந்துக்கு 10,000 கோடி ரூபாய், மருந்துகளை அதிநவீனப்படுத்தி ஆயுர்வேதருக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பட்ஜெட் போடும்போது குறிப்பிட்ட ஒவ்வொரு ஊருக்குமா கொடுக்க போகிறாங்க. மொத்தத்தில் ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த அளவு கொடுக்க வேண்டுமோ அந்தந்த அளவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அகில இந்தியாவில் போடப்பட்ட பட்ஜெட்டு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை, ரயில்வேக்கு எவ்வளோ தேவை, மருந்துக்கு எவ்வளோ தேவை, அதெல்லாம் இனிமேல் ஒதுக்கி கொடுப்பாங்க. நான் சொன்னது அகழ்வாராய்ச்சி கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. 7,000 கோடி ரூபாய் இன்றைக்கி நமக்கு 7,000 கோடி ரூபாய் இன்றைக்கி ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்காங்க. 3042 கிலோமீட்டர் இடம் எடுத்து கொடுக்கணும். 1042 கிலோமீட்டர் இடம் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதிலே 7,300 கோடி ரூபாய். இதில் எங்கே வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரில. அவங்க ஒரு நல்ல ஆளை வச்சு பட்ஜெட்டை படித்து பார்க்கணும். படித்து பார்த்து ஒரு குறை சொன்னால் நல்லாயிருக்கும். விஜய் கூட இன்னைக்கு
பாஜக எப்பொழுதுமே விருப்பம்னு வாங்குறதில்லை. எங்களுக்கு யார் யார் கேண்டிடேட் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது எங்கள் தலைமை முடிவு செய்யும், அவங்க அறிவிப்பாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் ஒன்றும் ஜோசியம் சொன்ன மாதிரி சொல்லலை, தீர்க்கதரிசனமாக சொன்னேன். 3 மாதத்துக்கு முந்தையே சொன்னேன். நீங்கள் எல்லோரும் மீடியா ஊடகங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்களுடைய கூட்டணி வீக்காக இருக்குது, இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் சொன்னேன் எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆகும், அவங்களுடைய கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்போ இன்னும் 2 நாளில் பார்க்கலாம் எப்படின்னு தெரியும். அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க பேசி முடிக்க வேண்டியது. அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில் நம்ம போய் எப்படிங்க, அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் EPS அவர்கள் தமிழ்நாட்டிற்கு, அவர்கள் அது குறித்து முடிவு செய்வார். வர சொல்லுங்க. யாரு? ரெண்டு பேர் சொன்னதுமே சரியான கருத்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நாங்கள் ஸ்ட்ராங்கான கூட்டணி, நாங்கள் ஸ்ட்ராங்கான கூட்டணி. எங்களுக்கு அவர் சேரணுங்கிறது ஒரு முக்கியமாக இல்லையாங்கிறது 2வது விஷயம். மதிப்புக்குரிய முன்னாள் கவர்னர் சொன்னது, வந்தால் அவர்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்வதற்காக யார் யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ அது. எந்த தேர்தல்? ஆமாம் ஆமாம், எப்பொழுதுமே கட்சி எங்கள் கோர் கமிட்டி இருக்குது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாருமே எதையும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் நான் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் யாரும் எடுக்க முடியாது. கோர் கமிட்டி இருக்குது, கோர் கமிட்டி கூடி அந்த முடிவு இருக்கும். தொடங்கும்போது உங்களை கூட்டி வச்சு பேச்சு சொல்லிட்டு அங்கே தொடங்கும். இன்றைக்கி கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய மூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. மூர்த்தி பிறகு காங்கிரஸ் கட்சி ராஜ் இவங்கெல்லாம் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி சேர்றாங்க. காங்கிரஸ் இன்னும் நிறைய பேர் சேர்றதுக்கு இருக்காங்க. மதிப்புக்குரிய நம்பிராஜன் அவர்கள் கோயில்பட்டியில் முக்கியமான தொழிலதிபர். முன்னாடி ரொம்ப நாள் அதிமுகவில் இருந்தாங்க, அதுக்கு பிறகு எந்த கட்சியிலும் இல்லை. இப்போ பிஜேபியில் தன்னை இணைச்சு கொடுத்தாங்க. இது அவங்க தமிழ்நாடு குலாலர் சமுதாயம். ஆமாம், ஹெச்ராஜா அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறது. வெகு விரையிலே அவர்கள் வீடு திரும்புவார். நீங்கள் லேட்டாக வந்தீங்க, முதல்ல பதில் சொல்லிட்டேன். அது பாலிமர் நியூஸுக்கு மட்டும் அது உடம்பு சரி விலகிருக்கான்னு வந்திருக்கு, மற்ற நியூஸ்லாம் வரல. சரி, ஓகே.